திருநெல்வேலி ராம் சினிமாஸ் திரையரங்கில் காளிதாஸ் 2 திரைப்படம் வெளியிடப்பட்டதை முன்னிட்டு ரசிகர்கள் பெருமளவில் திரண்டு படம் கண்டுகளித்தனர். முதல் நாளிலிருந்தே நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படம் இளைஞர்கள் மற்றும் குடும்ப ரசிகர்களிடையே அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் படத்தில் நடித்த நடிகர்கள் திடீரென திரையரங்கிற்கு வருகை தந்து ரசிகர்களுக்கு இனிய அதிர்ச்சி அளித்தனர். அவர்கள் வருகை அறிந்த ரசிகர்கள் உற்சாக குரலுடன் வரவேற்று கைத்தட்டல் மற்றும் ஆரவாரத்துடன் கொண்டாடினர். பலர் நடிகர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்ததுடன் அவர்களிடம் கையெழுத்தும் பெற்றனர். நடிகர்கள் ரசிகர்களின் அன்பிற்கு நன்றி தெரிவித்து படம் குறித்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தனர். திரையரங்கம் முழுவதும் திருவிழா போன்று காணப்பட்டு ரசிகர்களின் உற்சாகம் உச்சத்தை எட்டியது. இந்த திடீர் வருகை காளிதாஸ் 2 திரைப்படத்திற்கு மேலும் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். காளிதாஸ் 2 படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப மக்கள் மத்தியில நல்ல வரவேற்போட ரொம்ப நல்லா எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை முன்னிட்டு நாங்கள் வந்துட்டு இங்க திருநெல்வேலியில இருக்கிற ராம் சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு. படம் நேத்தி தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி யுனானிமஸா எல்லாருமே படத்தை பத்தி நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காளிதாஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சோ அதே மாதிரி இந்த செகண்ட் காளிதாஸ்க்கும் இந்த ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வந்திருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க, குடும்பத்தோட பார்க்கலாம் இந்த படத்தை. அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் ராம் சினிமாஸ்க்கு வந்து எங்க படத்தை ப்ரமோட் பண்றதுல. ஸோ இந்த வீக்கெண்ட் படம் பார்க்கணும், குடும்பத்தோட ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கணும்னா காளிதாஸ் 2க்கு வாங்க. உங்க எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு நல்ல படமா இது இருக்கும். குடும்பத்தோட வந்து பாருங்க. படங்கள்லாம் வருதுங்க. ஒரு வெள்ளிக்கிழமைக்கு 12 படம் வருது. ஆனா அதோட விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன படங்கள்ல இருந்து மீடியம் பட்ஜெட்ல இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் அங்க வந்துட்டு தான் இருக்கு. பட் அது கரெக்டா ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகிற படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 படங்கள் தான் இருக்கு. ஸோ அதான் இப்ப இருக்கிற சினிமாவுக்கு வந்துட்டு வெறும் படம் ரிலீஸ் ஆனா மட்டும் பத்த மாட்டேங்குது. தியேட்டர்ல வந்துட்டு கரெக்டான டைமிங், அதுக்கான ஷோஸ், அந்த படத்துக்கு வந்துட்டு ஜனங்க அங்கீகரிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அந்த படத்தோட விசிபிலிட்டி ஒரு நல்ல படம் கூட சம்டைம்ஸ் வந்துட்டு தெரியாம போயிடுது. இதுதான் மெயின் ரீசன்.
இல்ல சார், பாலியல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். அதுல படத்துல ஒரு சின்ன அங்கமா தான் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அத பேஸ் பண்ணிலாம் கிடையாது சார். எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்தந்த டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி ஜனங்க வந்து படத்த சூஸ் பண்ணிப்பாங்க. 2வது இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டோரிங்கிறனால இதுல வயலன்ஸோ இல்லன்னா அ அ கத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படத்துல ஒரு சின்ன மெசேஜும் இருக்கும். அதே மாரி ஃபேமிலியோட நீங்க உங்கள விறுவிறுன்னு பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்துல இருக்கு. தாய் கிழவி பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு பேட்டர்ன் அது. ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாரி கிரைம் த்ரில்லர் பிடிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது இன்னும் பெட்டரான ஒரு ஃபிலிமா அவங்க பார்ப்பாங்க. பட் அதுக்காக வெறும் கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கிடையாது. எல்லாருமே இந்த படத்த பார்க்கலாம். ஏன்னா எல்லா தரமான என்டர்டெயின்மென்ட்டும் இந்த படத்துல இருக்கு. ஏன் கேப்லாம் கிடையாது. ஆக்சுவலா இப்போ இப்போ லாஸ்ட் ஒரு நீங்க சொன்ன மாரி தாய் கிழவி அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல இருந்து சினிமா இன் பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய பேர் தியேட்டருக்கு இப்ப வரதே கம்மியாயிடுச்சு. ஒரு 15 நாள், 20 நாளுக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நம்ம வந்து ஓடிடில பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்க. மைண்ட் செட் தாங்க. காலகட்டம் மாற மாற வந்துட்டு உங்களுக்கு ஜனங்க அவங்க கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாரி சில விஷயங்கள வந்து லைஃப் ஸ்டைல மாத்திக்கிறாங்கல்ல. சோ திருப்பி இப்ப பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு வர ஆடியன்ஸோட மைண்ட் செட் மாறி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அது அது எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகுங்க. அது தியேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கட்டணங்கிறது அவர் தான் பேசணும். அத பத்தி. இல்லங்க. நான் அது தியேட்டர் ஓனரா நான் அவர்ட்ட அவரு தான் அத பத்தி சொல்லணும் அப்படிங்கிறேன். ஆனா இப்ப திருப்பியும் வந்துட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்றேன். திருப்பி தியேட்டருக்கு ஆடியன்ஸ் தேடி தியேட்டருக்கு வர சூழல் இருக்குன்றேன். நல்ல படங்களே வந்துட்டு ஓடிடில கூட பார்த்துக்கலாங்கிற சூழல் இருந்தது. அது இப்ப மாறி திருப்பி தியேட்டருக்கு வந்து அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லங்க. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அது திருப்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் இப்ப வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டீசென்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நல்லாவே போயிட்டு இருக்கு. சோ அதுல வந்துட்டு எங்களுக்கு அது வந்து சினிமாக்கு ரொம்ப ஹெல்தியான விஷயம். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல. பட் இருக்கு சார். அந்த மாரி இருக்கு. நெறைய அதான் சொல்றேனே நெறைய படங்கள் வெளிய வர முடியாத சூழ்நிலை இருக்கு. அது அந்தந்த புரொடக்ஷன்ல நீங்க போய் கேட்டா தான் தெரியும். சில பேர் படத்த முடிச்சிருக்க மாட்டாங்க. இல்ல முடிச்சு வியாபாரம் பண்றது அதான் வியாபார ரீதியா வியாபாரம் ஆனவங்க. வியாபாரம் ஆனா தானே அத வந்து தியேட்டருக்கு எடுத்துட்டு வர முடியும். அதுக்கப்புறம் அத மக்கள்ட்ட போய் சேர்க்க முடியும். பிரச்சனையே அங்க தானே இருக்கு. சோ அதுல ஒரு சில படங்கள் வந்துட்டு கன்டென்ட் நல்லா இருந்து, அத பார்த்து வியாபாரம் ஆகி உள்ள வந்து மக்கள் மத்தியில ஜெயிக்கிற படங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. பட் ஒரு விஷயங்க கன்டென்ட் இல்லாம இப்போ எதுவுமே ஓடுறது இல்லங்க. அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ஆயிப்போச்சு. இப்போ இருக்கிறது. படம் வெளியில வராதது வெளிய அரசியல் அப்புறம் விஜய் படம் ஜனநாயகம் கூட வெளியில வர முடியாத ஒரு சூழல். இந்த மாரி ஒரு சினிமாவை நீங்க லாக் பண்ணி வைக்கிறது எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் காளிதாஸ் 2 ப்ரமோஷனுக்கு வந்திருக்கேன். அதுல இருந்து ஒரு கன்டென்ட் நீங்க அதுல இருந்து தூண்டல் போட்டு எடுத்து ஒரு விஷயத்த நீங்க என்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. தம்ப்நெயில்ல போட. அதுதான் அதுக்கு தான். சார் சென்சார் போர்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வேணும் சார். ஏன்னா வந்துட்டு ஒரு படத்த ஃபில்டர் பண்ணி யார் எப்படி எந்த 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 ஏஜ் குரூப்ல பார்க்கணுங்கிறத ஃபில்டர் பண்றது அவங்க தானே. நம்ம மொத்தமா சென்சார் போர்டே வேணான்ட்டாங்கன்னா வந்து எல்லாரும் கண்டத எடுத்து கண்டத வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ஆ ஒரு ஒரு மாரல் எத்திக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஒரு படம் ரிலீஸ் பண்றோம்னா, அது எந்தெந்த கட்டத்துல வந்துட்டு அந்த படத்துக்கு என்னென்ன எத்திக்கலான ஒரு கைட்லைன்ஸ் இருக்குங்க சார். அப்படி நீங்க ரேண்டமா சென்சார் போர்டு எடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு படம் பண்ணி இஷ்டத்துக்கு ரிலீஸ் பண்ணோம்னா, அப்புறம் எல்லா ஏஜ் குரூப்பும் படம் பார்க்க முடியாத சூழ்நிலை ஆயிரும். ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். தேர்தலுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. இன்னும் 2 வாரம் எங்களுக்கு வந்துட்டு இல்ல சார். எங்களுக்கு அந்த மாரி இல்ல. ஏன்னா இந்த படத்த ஆக்சுவலா நெறைய அங்கீகரிக்கிறது பார்த்தீங்கன்னா, பெண்கள் கூட்டம் தான். எங்களுக்கு நாங்க ரிவ்யூஸ்லாம் நாங்க பார்த்துட்டு வரோம். அதே மாரி ரிவ்யூஸ்ல நீங்க நெறைய பேர் இன்டர்வியூ குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய லேடீஸ் இந்த படம் ரொம்ப புடிச்சிருக்கு. அதே மாரி பார்த்த கிரவுட்ல ஒரு 50, 60% லேடீஸ் கிரவுட் நெறைய ஃபேமிலியோட. சின்ன பசங்க, அதே மாரி வந்துட்டு ஒரு 15, 16 வயசு அந்த ஏஜ்ல இருக்கிற பசங்க லேடீஸோட வந்து
இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, குடும்பத்தோட எல்லாம் பார்க்கணும். அது நீங்க படம் பார்த்தா தெரியும் சார். படத்துல ஒரு மாரல் வேல்யூ இருக்கு. படத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. படம் பார்த்தா உங்களுக்கு நான் சொல்றது இன்னும் பெட்டரா புரியும். ஏன் லேடீஸ்க்கு இன்னும் பெட்டரா கனெக்ட் ஆகுது இது அப்படிங்கிறது. பட் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான 2வது ரன் டைம் ரொம்ப சின்னது சார். ஒரு 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம் இல்லாம ஒரு 2 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ்ல படம் முடிஞ்சிடும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நூல் கோத்தா மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு படமா எனக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பண்ணும்போது எனக்கு இது கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அப்படிதான் இந்த படத்தை நான் பண்ணேன். விஜயோட நீங்க நடிச்சாங்க. விஜய் சினிமாவுக்கு இப்போ அரசு ரீதியா வந்து எப்படி பாக்குறீங்க? அது அவரோட பர்சனல் டெசிஷன். இதோட இதான் என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டு அதை எப்படி பாக்குறீங்க? சினிமா ரசிகையா நான் அவரை மிஸ் பண்ணுவேன். அவர் படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பி சினிமா ராம் சினிமாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. காளிதாஸ் 2 வெளில வந்து ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு. இப்பதான் தியேட்டர்ஸ் எல்லாமே போயிட்டு வரோம். ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்க. குறிப்பா அண்ணா சொன்ன மாதிரி ஃபேமிலி அண்ட் லைக் குழந்தைங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இது மேலும் மேலும் இன்னும் மக்கள் கிட்ட போய் சேரும்னு நம்புறேன். கண்டிப்பா உங்களோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம்னு நம்புறோம். ஸோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு சிங்கிள் ஷாட் தான் சார் கொடுத்தாப்புல. பிளஸ் இது ஒரு இன்னொரு படமும் பண்ணியிருக்கேன். ஒரு 4 வருஷம் ஜேர்னி தான் இது. ஸோ என்னால முடிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட் போட்டு என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இது வந்து நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இப்ப பெற்றிருக்கு. அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் பெட்டரான எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கண்டிப்பா பண்ணுவேன். அண்ட் இது ஒரு நல்ல ஜேர்னியா இருந்துச்சு. பிளஸ் இன்னொன்னு கூட இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். ஸோ நான் நியூபியா அங்க போய் நிக்கிறதே ஒரு பெரிய ரிஸ்கா தான் இருந்துச்சு. பட் ஆனா எல்லாமே லைக் ஸ்மூத்தா முடிஞ்சுது. ஸோ எல்லாம் டைரக்டரோட கைடன்ஸ்ல. நான் இதே ராம் சினிமாஸ்ல நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். மதுரையில ஒர்க் பண்ணும்போது திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன். திருநெல்வேலியில வந்து ராம் சினிமாஸ்ல நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். எனக்கு வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் இங்க பார்த்தது நல்ல ஞாபகம் இருக்கு. கடைசியா நான் பார்த்த படம் நினைக்கிறேன் இங்க. நான் சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ திருப்பி என்னோட படம் இங்க வெளியாகி இங்க வந்து அதுல கலந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லா பக்கமும் எப்படியும் தமிழ்நாட்டுல வந்து சென்னையில ஆரம்பிச்சு கீழே இங்க கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இடத்துல படத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பாக்குறதுக்காக பயணப்பட்டு இருக்கோம். ஸோ திருநெல்வேலி வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ படம் எல்லா பக்கமும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க எப்படி இருக்குன்னு நீங்களாம் தான் சொல்லணும். இப்போ படம் பார்த்துட்டாங்க. இல்ல இந்த படம் எப்படி போகுது, அதோட வெற்றி இதெல்லாம் பொறுத்துதான் அடுத்த படங்கள் எப்பயுமே நிர்ணயம் ஆகும். அதனால இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில இருக்கிறோம். இல்ல கண்டிப்பா நான் இங்க இருந்து போனோம் தான். ஆக்சுவலா நானும் வந்து தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான். என்கிட்டயும் அது மாதிரியான கதைகள் நிறைய இருக்கு. ஆனா என்னன்னா நமக்கு நம்ம சூழ்நிலையில என்ன கதைகள், என்ன பட்ஜெட், என்ன மாதிரியான அமைப்புகள் அமையுது அதை பொறுத்துதான் இருக்கு. ஸோ மண் சார்ந்த கதைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்றதாக ஒண்ணு இருந்துச்சு இடையில. அதுக்கான சூழ்நிலை அமையல. திருப்பி வந்து ஒரு சிட்டி பேஸ் சப்ஜெக்ட் தான் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இல்லைன்னா வந்து இது ஏன்னா நம்ம இங்க இருந்து போனனால நமக்கு அதோட ரூட்ஸ் தெரியும். இங்க இருந்து மண் சார்ந்த கதைகள் எடுக்கிறது நமக்கு எளிமையாவும் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்திருப்போம். அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா கண்டிப்பா நான் அதை படம் பண்ணேன். இல்ல நான் வந்து அதாவது நான் என்ன சொல்லணும்னா மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை நல்ல கதைகள் சொல்லணும். நீங்க ஒரு கதை சொல்லுங்க, என்ன கதைகள் வேணாலும் இருக்கலாம். முன்னாடி எல்லாம் நிறைய கதைகள் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதாவது நீங்க மெசேஜ் சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அது ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வெறும் கதைகளை சொன்னா அது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? என்டர்டைனரா இருக்கு, ஆனா அது நல்ல படமா அப்படின்னு ஒரு கேள்விகள் ஆயிருது இங்க. படங்கள் போது கண்டிப்பா மெசேஜ் சொல்லிதான் ஆகணும்னு அவசியம் இருக்கு. நல்ல கதைகளை சொன்னா இது ஒரு கலை வடிவம். இந்த கலை வடிவத்துல நல்ல ஒரு கதை சொன்னா கூட அது ஒரு நல்ல ஒரு கலை வடிவமா தான் அது இருக்கும். நான் அப்படிதான் யோசிக்கிறேன். அதுக்கு தேவைப்பட்டா மண் சார்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெசேஜ் சொல்றக்கூடிய ஒரு கதைகளா இருக்கலாம். இல்லைன்னா அது அந்த சூழ்நிலை எப்படியான கதைகள் அமையுது, அதுக்கான தயாரிப்பாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படியான நடிகர்கள் இருக்காங்க, அதை பொறுத்து பண்ணலாம். சார் ஆக்சுவலா நேரடியான பிரச்சார பாணியில மெசேஜ் இல்ல. ஆனா படம் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் ஒண்ணு பின்னாடி இலையோடிட்டே இருக்கும். அது சொல்லிட்டேன்னா த்ரில்லர் படம் இல்ல சார். அது சொல்லிட்டேன்னா நீங்க அதுக்கான கேள்வியை கேட்டுருவீங்கல்ல, அது பதில் தெரிஞ்சிடல. ஆக்சுவலா த்ரில்லர் படங்களோட பிரச்சனையே அதான். நீங்க வந்து ஒரு சமூக கருத்துள்ள ஒரு படமா இருந்துச்சுன்னா
என்ன பண்ணுவோம் பண்ணீங்க அதை வந்து நம்ம இந்த கருத்து தான் சொல்ல வரேன்னு சொல்லிடுவோம். அந்த கருத்தை எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த நம்ம அங்க பேசுவோம். இங்க கதையில எப்படின்னா இது த்ரில்லர் படம். என்ன சொல்ல வரோன்றதே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அதை நான் முன்னாடி நான் சொல்லிட்டேன்னா அந்த சர்ப்ரைஸ் போயிடும் த்ரில்லர் படங்கள்ல. ரொம்ப நன்றி சார்.